Welcome back to Red Eye. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சின்சான் மூவி ஆஃப் த வாரியர் ஆஃப் த குங்ஃபுவோட மூவியோட ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட ரெட் ஐ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிறது தான் ரெட் ஐ. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2 பசங்க நம்ம மசா கிட்ட உங்களுக்கு நம்ம மசாவும் அப்படியே திரும்பி தைரியம் தான் வந்து பாருங்கடா அப்படின்னு 2 மிரிச்சு அப்படியே லீவ் விட்டோன்னே மசா எங்கேயோ போவான். முன்னாடி நம்மளோட பசங்க துரத்தின்னு வர மசா எங்கே போய் தோணுதான் அங்கே பார்த்தீங்கன்னா மசா 1 2 3 அப்போ நம்ம சின்சான் மசாவை என்னடா பண்ணுறான்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, நான் இங்கே குன்ஃபுவோட ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கேன். இட் இஸ் த வில்லேஜ் ஆஃப் குன்ஃபுன்னு வேணா இங்கே தான் பெரிய பெரிய குன்ஃபு வாரியர்ஸ் என் ப்ரூஸ்லி கூட இங்கே தான் ட்ரைனிங் எடுத்துடணும். அப்படியா? ஆமாம், நானும் ட்ரைனிங் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு வயசான தாத்தா வருவார். அப்போ நம்ம மசாவில் கொடுங்க மாஸ்டர் நான் தூக்கின்னு வரேன். அப்படியே சின்சான் வந்து அந்த மோமோஸ் கீழே உள்ள போது நீ எப்படி பிடிச்ச, உனக்கு குன்ஃபு தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும் சொல்லு அப்படின்னு சின்சான் கண்ணத்தை பிடிச்சி அமுக்குவாரா. அப்படியே உனக்கு குன்ஃபு நீ கற்றுக்கின மாதிரியே தெரியல, உண்மையாக சொல்லு, உனக்கு குன்ஃபு தெரியுமா? தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கு மரியாதை கொடுறா மாஸ்டருக்கு, நான் போகிறேன், எனக்கு வேறு வேலை இல்லை. அங்கே ஒரு அக்கா வருவாங்களா, யாருன்னா இட் இஸ் த கிராண்ட்சன். ஸோ இவங்க நம்ம அக்கான்னு வச்சுப்போம். ஸோ நம்ம சின்ன அந்த அக்கா கிட்ட அக்கா அவங்க பேர் என்னக்கா சொல்லுங்கக்கா, அப்படியே 2 மோமோஸ் தாங்க்கான்னு சொல்லி அப்படின்னு பண்ணுவானா. இவன் ஒரு குன்ஃபு வாரியர் அப்படின்னு அந்த அக்காவோட தாத்தா சொல்லுவாரா. ஸோ இப்போ வச்சுக்கோங்க அவர் தாத்தா. ஸோ மாஸ்டர் வச்சுப்போம். அங்கே ஒருத்தர் ஹேய் வந்துட்டேன்டா, காசு எடுத்து வைடா, செட்டில் பண்ணுறேன். முடியாது. காசு கொடுறா, நீ இவ்வளோ நேரம் இங்கே வாடகை இருக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தன் வேறு வேலை இல்லை 2 குன்ஃபூஸ் தெரிஞ்ச அடிவாளங்களை வேறு கூட்டின்னு வருவானா அவன். ஸோ அந்த 2 பேரும் வல்லவனுக்கு புல்லம் ஆயுதான்டா, எங்கள் கையில் இருக்கிற ஆயுதான்டா காமிட் பண்ண மசாவில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய் 4 மெதி அப்படின்னு அடி வாங்கிட்டு வரோம். அப்போனா நம்ம டாட்டா ஃபாங் ஷிங் டாங் பண்ண டிங் டிங் டாங் பண்ணு ஏதோ வளர்னு அடிச்சுட்டு போவாங்க. ஸோ நம்ம சின்சான்ல அக்கா உங்களுக்கு குன்ஃபு தெரியுமா? எனக்கு தெரியும். இப்போ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா உனக்கு? எனக்கு தெரியுதால நான் அந்த அக்கா வேறு சொல்லுவாங்களா. ஸோ அப்படியே வந்து சாயங்காலம் ஆகுது, நம்ம பசங்களை வெளியே கொண்டு போகும்போது அங்கே நிறைய பேர் கோவத்தில் டைம் ஆகுது சீக்கிரம் தரங்க நாங்கள் வரணும் அப்படின்னு கோவத்தில் கத்தின்னு இருப்பாங்க. அக்கா இவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தம்பி, நீங்கள் சைலண்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்காவும் கொண்டு போக. ஸோ அங்கே ஒருத்தர் சும்மாவே போகிற அக்காவை பிடிச்சி வம்பு இழுப்பார். அவங்க வந்து 4 மத்தி அந்த கூட்டத்துள்ளே போட்டு போய்டு. ஒரு வழியாக ஈவினிங் ஆகுது, பசங்களாம் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அண்ட் அந்த அக்காவும் பாயின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸி யோசிச்சிடணும், ஒரு வழியாக நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னே கண்ணில் ஒரு ஈவில்னஸ் அப்படின்னு வந்துடும். ஈவில்னஸ் தான், ஆமாம் இசி. ஸோ நம்மளோட வழக்க போல் அங்கே என்னன்னா அங்கே நம்மளோட வில்லனை காமிக்கிறாங்க. ஸோ பாஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அடியாளுங்க பாஸ் வர நம்மளுக்கு வர வேண்டிய கூட்டம்லாம் அதிகமாகுது, இல்லை ஒன்றும் கம்மியாகுது, ஒரு பிரான்ச்சில் ஒரு மாதிரி இருக்குது. டேய் நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யடா, நீ எனக்கு ஒருத்தர் போடுறியா, முடிஞ்ச என் கூட வந்து போட்டி போட்டுப்பார், அப்புறமா நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஈவில் வாய்ஸில் சொல்லிட்டு போவோம். வேணாம் சரி காசு வாங்கியா? இல்லை பாஸ் அவன் அடிச்சிட்டான் சொல்ல. ஸோ அப்படியே அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க, நம்மளோட பசங்க குன்ஃபு ட்ரைனிங்க்கு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு பெரிய ஒரு குரு இருந்தார். அவர் புரின்னு ஒரு குன்ஃபு மூவ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவில்னஸாக இருந்தவர் அவர் சாந்தமாக்குனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் ஒரு மாதிரி ஒரு ஃபுட்டேஜெல்லாம் போட்டு குன்ஃபு மூவ்ஸ் எல்லாம் அதில் மூவிஸ்லாம் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ நம்ம மசாவில் இதெல்லாம் நான் எங்கே பார்த்துட்டேன். அந்த அக்காவில் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு சொல்லி தராங்க. ஸோ ஜம்ப் பண்ணி சொல்லி கொடுத்தா குன்ஃபு மூளை நம்ம சின்சான் ஆடுற டான்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. சின்சானில் எனக்குலாம் கை வந்த கலைன்னு சொல்லிட்டு ஆடின்னு இருப்பான். இவங்க போய் வேலை செய்யுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மசா வந்து அங்கே கோச் பண்ணுன்னு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஸ்ட்ரென்த் ஏறணும். அப்போ நம்ம சின்சானில் தூக்கத்தில் அப்படின்னு யோசிச்சுருப்போம், அந்த அக்கா எப்படி வந்திருப்பாங்க. அப்போ சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்தாங்க, அப்படியே வளர்ந்தாங்க, மோமோஸ் சாப்பிட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்மளை ஈவில் பாஸ் வர எல்லோரும் பயந்துச்சுன்னு ஓடுவாங்க. நம்ம சின்சானில் ஐயா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது, இந்த மோமோஸ் மட்டும் எடுத்துன்னு போகிறேன்னு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த குன்ஃபு தெரிந்த தாத்தா அடிக்க வரும். ஒரே அடி ஆளுக்கு ஆளின்னு நினச்சா தாத்தால எனக்கு கழிவே இல்லைதான்னு சொல்லி எழுந்து நிற்பான்.
ஸோ அந்த தாத்தா மேலே ரெட் கலரில் பெயிண்டெல்லாம் ஊற்றி விட்றாங்க. ஸோ அந்த அக்கானே சண்டை போடுவாங்க. அந்த அக்கா கூட சமாளிக்க முடியாது. ஸோ அந்த தாத்தாவில் அந்த அக்கா கிட்ட நீ தான் அந்த குன்ஃபு பசங்க ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்ல அப்படியே மிக்சியை காமிச்சாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு டிவி ஷோ பட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்மளோட காமெடி பீஸ் கேங் பார்த்தா ஏய் வழி விடுங்கடா நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கடா கார்ஸ்பிரியன் குரூப்புன்னு சுற்றிருக்கேன். ஸோ நம்ம காசு காஃபி டிஃபன் கோர்ஸ் வேறு உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க. போல நம்ம மசாலா கிட்ட சொல்லலாம் ஒழுங்காக கொஞ்சம் தெரியல அடிக்கலாங்க. டேய் நாடு ஒரு பிகினரி என்ன போய் சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ மேலே பெயிண்ட்லாம் அடிச்சு ஏதோ எழுதி விட்டு இப்படி கொண்டு போவாங்க. நம்ம மசாவில் என்கிட்ட ஃபோன் இருக்குது அங்கே ஒருத்தரில் ஏய் பசங்களா வெளியே விட்டு தானேங்க மசாவில் நாங்களும் ஒரு மாதிரி தானே போகிறோம்னு சொல்ல அங்கே பார்த்திங்கன்னா சின்ன ஹீரோ போட்டு முடிச்சிடுவோம். யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம யோன்றோவில் டேய் இங்கே என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு போங்கடான்னு ஒரு மாதிரி பேசுவார். யோன்றோன்னா நீங்களா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம சின்ன ஷாக்கில் கேட்பேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வெறித்தனமாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டிங்களா பசங்களா எங்கள் தாத்தா அடி வாங்கினதுலேருந்து பைத்தியம் மாதிரி பண்ணின்னு இருக்காரு உங்களுக்கு என்னையிலேருந்து ட்ரைனிங் கிடையாது அந்த மாதிரி சொல்ல என்னக்கா இப்படி திடீர் துப்புன்னு சொல்கிறீங்க ஒழுங்காக சொல்ல மாட்டீங்க நேற்றே சொல்லி விட வேண்டியது தானே நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாத நிறைய பேர் ஒரு மாதிரி நடந்துன்னு இருக்காங்க. நம்ம சின்சான் வேறு விளையாடின்னு இருப்போன்னா அடுத்த நாள்லேருந்து நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் ஃபங்க்ஷிங் டோன் பண்ண டிங் டிங் டோன் பண்ண ஒரு மியூசிக் விளையாடுறது ட்ரைனிங்கு விளையாடுறான் ட்ரைனிங்கு விளையாடுறான் ட்ரைனிங்கு அதே மாதிரி ரிப்பீட்டாக நடக்க நாம் வழக்கம் போல் மிக்ஸி சாம்பிள் ஃபுட்டுன்னு ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஈவில் கேங் பசங்க சாம்பிள் ஃபுட்டா கொடுத்திங்கன்னா நாங்கள் தின்னோம். அதிகமாக இல்லை சாப்பிடக்கூடாது கீழே தள்ளி விட்டுரும். ஆனால் ஈமாரி சாப்பிட்ருவோம். மாதிரி இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது துப்பு அந்த மாதிரி நம்ம மிக்ஸி பண்ண அவங்க ஒருத்தவங்க குண்டானா வாங்கி தருவாங்க. இதை பார்த்து மிக்ஸி ஷாக் ஆகிடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் முடியாதுன்னு ஊரே சொல்லணும் நம்பாதுன்னு அங்கே ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு 2-3 பசங்க ரவுடித்தனம் பண்ண அவங்கள அடிச்சுப்பட்டு இன்னொரு மாஸ்டர்கிட்ட வந்து நம்ம பசங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு தெரில எனக்கு ஜாயிண்ட்லாம் வலிக்குது அப்படின்னு வந்து அந்த ஆன்ட்டி வர பேசின்னு இருப்பாங்களா. அந்த ஆன்ட்டி கூட இருந்த ஒரு அங்கிளும் ஆமாம் நாங்களும் ரிட்டையர் ஆகிற காலம் வந்துடுச்சு இதுக்கு மேலே எங்களால் போராட முடியாது புது ஆளுங்கன்னா இறக்கணும்னு சொல்ல அப்படியே ஒரு சீன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டவங்களாம் ஒரு சைடு சண்டை போட இதெல்லாம் வந்து அவங்க இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஈவில் ஃபுட்டை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது சாப்பிட்றவங்களாம் ஒரு மாதிரி நடக்கிறாங்க நிறைய பேர் அதை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம ஈமாரி ஈமாரிக்கும் அப்படின்னு மாற ஸோ நம்ம ஆரியில் இன்னாமா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்ல நம்ம மிக்ஸி வேற போட்டு அடின்னு இருக்கோம். ஸோ அங்கே குன்ஃபோ பார்த்து ஆலிங்கன்னு அதோட பாஷையில் ஏதோ சொல்லின்னு இருக்கோன்னு நினைக்கிறேன். குழாய் கத்தின்னு இருக்கேன். ஸோ அந்த அக்கா கிட்ட வந்து ஒரு கொண்டு போவாங்க இம்மாரியா. ஸோ இதை வந்து நம்ம சின்ன சொல்லிப்போம். அந்த சீனை கட் பண்ணிட்டுருப்போம். சாரி கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா மிக்ஸியில் என்னாச்சு இம்மாரிக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இவ ஏதாவது சாப்பிட்டால ஏதாவது அப்படின்னு கேட்டுருப்போ நம்ம வச்சு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. நம்ம காசு காஃபி டிஃபன் கோர்ஸ் வில்லனோட இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம பாஸோட இடத்துக்கு வந்திருப்பாங்களா. ஸோ போல் அங்கே பாருங்கன்னு சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா எது வழியாக பூர்றதுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க ட்ரைனேஜ் வழியாக பூந்து போகலான்னு. அங்கே மசாவில் பையனே ஒரு கசமா பயப்படாதான்பா நம்மளால் முடியும்னு சொல்ல அங்கே ஒருத்தலாம் சுற்றுன்னு பாட்டு பண்ணி சுற்றுன்னு இருப்பானா. அங்கே ஒருத்தன்ல என்ன நடக்கட்டுமே பாட்டு பண்ணிருப்பான். திடீர்னு மசாவை வந்து பிடிச்சிடுவான். ஸோ அப்பா இடம் விட்டுறியா உனக்கு 10 கோடி ரூபாய் கூட கொடுக்குற இடம் விட்டுருன்னு அவன் கத்தின்னு இருப்பானா. நீ பண்ணதெல்லாம் என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது நாங்கள் அதை எங்களோட லாபடி நான் உன்னை ஜெயிக்கிறேன் என்னது ஃபுட்டேஜ் இருக்கா அப்போ அந்த ஃபுட்டேஜ் நம்ம என்னன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து பிடிக்க போவாங்க. ஸோ அக்கா பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு வரப்போது இங்கே பாருங்கள் இந்த ஃபுட்டேஜ் பாருங்கள் அவன் எதெல்லாம் கலக்கிறான் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆகுறீங்க அப்படின்னு வெளியே வந்து காமிப்பாங்க. திடீர்னு யாரும் நம்மளை திடீர்னு சுட்டு போட்டாங்க அவங்களோட ஆள். இப்போ ஒரு தாறுமாறான ஒரு ஃபைட்டு நடக்க போகுது அப்படின்னு அந்த அக்கா ஒரு செம்ம அடி அடிப்பாங்க. ஸோ ஆஸ் அப்சல்யூட்டி அண்ட் மிக்ஸி அண்ட் ஆரி வந்து ஈமாரி வச்சு ஒட்டு காப்பாற்றி நம்மளோட சின்சான் ஃபேமிலி அண்ட் காசு காஃபா டிஃபன் கோஸை கொண்டு வர தாத்தா உங்களை யாராவது இப்போ அங்கே வர சொன்னாங்களா உங்களுக்கு ஒன்றுனா எங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு அந்த அக்கா பேசிகிட்டு இருப்பாங்களா. ஒன்றும் கவலைப்படாது எனக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் பசங்களை பார்த்துக்கோ
நான் ஒரு குன்ஃபு மாஸ்டர், நீ என்கிட்டே சொல்கிற, அவனுக்கே குன்ஃபு சொல்லி கொடுத்தோம் நான் தான். நான் தாத்தா அவர் சொல்ல. ஸோ வழக்கு போது குன்ஃபு ட்ரைனிங் போயிட்டுருக்கோம். அண்ட் பசங்களாம் ரொம்ப பயந்துட்டுருப்பாங்க. அந்த அக்கா இந்த ஒரு அந்த புது மூவ்ஸ் பண்ணுறீங்க, புரி புரி டான்ஸ், இதை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டோட சக்தியை உரியலாம் அப்படின்னு சொல்ல. எஸ், அட பையன், இது நம்ம சின்சான் ஆடுவான் ஹாரியோட மிக்சியோட மெயின் வாய்ஸ். ஸோ நம்ம சின்சானில் ஆடுவான் புரி 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 புரின்னு. ஸோ அந்த புரி புரி டான்ஸ் ஆடுவானா, நான் அப்பயே நினச்சேன் இவன் ஒரு குன்ஃபு மாஸ்டர்னா அந்த தாத்தாவோட மெயின் வாய்ஸ். குன்ஃபு மாஸ்டர் வாழ்க, குன்ஃபு மாஸ்டர் வாழ்கன்னு அவரும் வந்து ஒரு சைட் சொல்லிட்டு இருப்பாரா. இப்போ வாங்கடா, எவனா இருந்தாலும் பத்தல, அவங்களுக்கு ட்ரைனிங் தரேன். அப்படியே மாதிரி ஒரு மேப் எடுத்து காமிப்பாங்க. அந்த மேப்லேருந்து தான் இவங்களாம் வந்திருக்காங்க. நம்ம மசாலா எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவங்க என்ன தப்பு போதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருப்பானே. ஏன்னா அந்த ஒரு சீனை கட் பண்ண எல்லோரும் ஈவலாக மாதிரி இருப்பாங்க இவங்கள தவிர. அப்படி மிக்ஸி யோசிச்சு பக்கத்து விட்ட அந்த ஆண்டி எல்லோரும் ஒரு கன்னை எடுத்து ஈஸ்ட் கோஸ்ட் மால் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது பீஸ்ட் டைலாக் பண்ணி பக்கமாக சொல்லிட்டு இருப்பாரா. ஸோ அவங்க வந்து வேறு எங்கேயாவது போகலான்னு ஜப்பானுக்கு வந்து கிளம்பி போவாங்க. ஸோ அந்த அக்கா ஜப்பானுக்கு கிளம்பி போவாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா அங்கேருந்து தான் இந்த மொத்த ஃபுட்டோட சப்ளையும் வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தா நம்மளோட கசமலை, ஐயோ இன்னும் இங்கே இமாலயாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷாக்காவான். இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, ஜப்பானை பாஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இட்ஸ் ஓகேப்பா, இட்ஸ் ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரிவர் வழியாக போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு கேட் இருக்குது. நம்ம சின்சான் குன்ஃபு மாஸ்டர் அப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க. அக்கா இது அமுக்குனா திறக்க போகுது, பாஸ்வேர்ட் ப்ளீஸ், இது அமுக்குனா திறக்க போகுது, பாஸ்வேர்ட் ப்ளீஸ், அமுக்குனா திறக்க போகுது அப்படின்னு சின்சான் விளையாடி இருப்பானா. டேய் தம்பி, என்னத்த பண்ணி விட்ட, பாஸ்வேர்ட் ப்ளீஸ்ன்னு சொல்லி இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா கேமராவில் வரான் நம்ம சின்சான். அந்த அக்கா புரி புரின்னு டான்ஸ் ஆடி ஒரு வேலையாக திறந்து விட்ருவாங்க. அங்கே ஒருத்தன், என்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள். எஸ்கூஸ் மீ சின்சான் கேட்போனா, நீங்கள் பொண்ணா இல்லை பையனா? நான் பையன்டா. சரி சாரி அப்படின்னு ஒரு ஜெல் இருக்கும், அதை வாங்கி குடிச்சிடுவாங்களா அக்கா. அதை வச்சு ஒரு சூப்பர் பவர் மாதிரி கிடைக்கும். ஸோ வெளியே வந்து ஒரு வேலையாக தப்பிச்சு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஈவல்னஸ் தீ மாதிரி தான் வெல்லும், அந்த ஊரே அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்ல அந்த அக்காவோட அந்த ஒரு சூப்பர் பவர் வச்சு எல்லோரும் மறுபடியும் அக்கா. ஸோ நம்மளோட வில்லன் குரூப் போடுவாங்களா, அதுக்கு ஒரு சண்டை போடலான்னு வருவாங்க. ஸோ இதான் அந்த மாஸ்டர் வாக்கில் அந்த சக்தி அந்த லோஷன் ஸ்பெஷல் தாண்டர் பீம்னு சொல்லிட்டு அந்த அக்கா யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ அந்த ஈவல்னஸும் குழந்தைப்படி மாறிடுவா. ஒரு பெரிய ஷாக்குங்க. பார்த்திங்கன்னா எல்லோரும் பழையபடி ஆகிட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு வெளிச்சம் வருது. மிக்ஸியில் சின்சான் அப்படின்னு சொல்ல எல்லோரும் பழையபடி ஆகிடுவாங்க. குழந்த மாதிரி நம்ம யாரும் வேறு கட்டிட்டு போகிறா, எனக்கு பால் வேணும். அப்போடா சின்சான் அந்த அக்கா புரி டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ அந்த அக்கா கம்முன்னு இந்த டான்ஸ் எல்லாம் நீ ஆடாத அப்படின்னு சொல்ல, என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா இப்போ ஈவல் ஆகிட்ருப்பாங்க. எத்தனை ஈவல்ரா, வாய் வலிக்குதுரா, தயவு செஞ்சு ஈவலை மட்டும் சொல்ல விடாதீங்கடா, கெஞ்சி கேட்குறேன். ஸோ அந்த அக்கா ஒரு மாதிரி பேச சின்சான் அக்கா பார்த்தணும் மாதிரி ஃபஸ்ட்டு பாலை கொடுப்போன்னு சொல்லிட்டு பாலை கொடுப்போம். மாதிரியில் வழக்கு போல் பேய் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மசாவில் அந்த தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம காசு காஃபி டிஃபனுக்கோசம் ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தாத்தாவில் அவங்க எல்லாருக்கும் குன்ஃபு ட்ரைனிங் தரேன் வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு குன்ஃபு ட்ரைனிங் கொடுத்து எல்லோரும் ஒரு ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஸோ அந்த அக்கா கிட்டே வந்து ஓடு உன்னால் முடியும் தோலான்னு ஒரு பாட்டு போட்டு அப்படி எல்லோரும் நல்லவங்களாக்கி அப்படி ட்ரெயின் மாதிரி ஆக்குறாங்க. அந்த அக்காவில் இன்னும் பழையபடியாக